திராவிட நாயகன் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் இந்த நல்லாட்சியில் தமிழகம் அனைத்து துறைகளிலும் நம்பர் 1 மாநிலமாக திகழ்ந்து வருகிறது. அதில் குறிப்பாக தொழில்துறையில் தொடர்ந்து நம்பர் 1 இடத்தை பிடித்து வருகிறோம். அதற்கு காரணம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தொழிற்சாலைகளில் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வந்து சேர்க்கும் பொழுது கூட அதை தாண்டி அங்க இருக்கும் லேபரோட நலன், அங்க இருக்கும் பணியாளர்களின் நலனை தான் மிக முக்கியமாக கருதுகிறார். அதற்கு ஒரு மிக சிறப்பான ஒரு எடுத்துக்காட்டு வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு நாளாக இன்று தமிழகத்தில் கிட்டத்தட்ட 18,720 பெண் பணியாளர்களுக்கு தொழிற்சாலைகளில் பணிபுரியும் நமது சகோதரிகளுக்கு ஒரு மிக சிறப்பான ஒரு கேட்டட் கம்யூனிட்டி என்றே சொல்லலாம். அப்படிப்பட்ட தங்கும் ஒரு மிகப்பெரிய விடுதிகளை அங்கே கட்டி கொடுத்திருக்கிறார். இது வந்து இந்தியாவிலேயே முதல் இண்டஸ்ட்ரியல் ஹவுசிங் ஸ்கீம். இது தமிழகத்துக்கு மிகப்பெரிய ஒரு பெருமை. இப்படிப்பட்ட ஒரு திட்டம் எங்குமே இல்லை. தொழிற்சாலைகளில் பணிபுரியும் பெண்களுக்கான தனியான ஒரு தனி கேட்டட் கம்யூனிட்டியே உருவாக்கி இருக்கிறார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர். கிட்டத்தட்ட 706 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் இங்கே செயல்படுத்தப்பட்டு இன்று அந்த திட்டத்தை தொடங்கி வைக்க பாக்ஸ்கான் நிறுவனத்தின் சேர்மன் திரு யாங் லியூ அவர்கள் சென்னை வருகை தருகிறார். நேரடியாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அங்கே அந்த இடத்துக்கு வந்து இந்த திறப்பு விழாவில் கலந்து கொள்ள இருக்கிறார். இது அவங்களோட இண்டிபெண்டா இந்த விமன்ஸ்க்கான எக்ஸ்க்ளூசிவா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இது மூலமா அவங்களோட எம்பவர்மெண்ட்டுக்கு எந்த அளவுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பொறுத்தவரை பெண்களுக்கான தேவைகளை, அடிப்படை தேவைகளை, அனைத்து வித தேவைகளையும் பூர்த்தி செய்து வருகிறார். அவருக்கு அதே போல எம்பவர்மெண்ட், விமன் எம்பவர்மெண்ட்ல இப்ப மகளிர் உரிமை தொகை ஆகட்டும், புதுமை பெண் திட்டம் ஆகட்டும், இப்படி பல திட்டங்களை வகுத்து அவர்களுக்கான ஒட்டுமொத்த வாழ்வாதாரத்தை, அவர்கள் வாழ்க்கை தரனை முன்னேற்றும் ஒரு வேலையை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் செய்து கொண்டிருக்கிறார். இந்த திட்டத்தை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா இப்போ பணிபுரியும் பெண்கள் ஃபேக்டரிஸ்ல, தொழிற்சாலைகளில் பணிபுரியும் பெண்களுக்கு ஒரு நல்ல ஒரு சூழல், ஒரு சுத்தமான, சுகாதாரமான, ஒரு பாதுகாப்பான ஒரு சூழல் இருக்க வேண்டும். அவர்கள் பணிபுரியும் இடத்துக்கு பக்கத்திலேயே அந்த இடம் இருக்க வேண்டும், தங்கும் இடம் இருக்க வேண்டும் என்ற அந்த நோக்கத்துடன் இந்த அமைப்பை இங்க ஏற்படுத்தி கிட்டத்தட்ட இந்த பாக்ஸ்கான் நிறுவனம் ஒட்டுமொத்த இந்த கிட்டத்தட்ட 13 பிளாக், ஒரு பிளாக்லயும் 10 மாடி, ஒரு பிளாக்ல 1440 பேர் தங்கும் அளவிற்கு மிக பிரம்மாண்டமான கட்டிடங்கள், ஒட்டுமொத்தமாக 18,720 பெண்கள் அங்கே தங்க போகிறார்கள். ஒரு 3 சிறிய கிராமங்கள்ல 4-5 கிராமங்களே அங்க இருக்க போகுதுன்னு கூட சொல்லலாம். அந்த அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும், சாதாரண ஒரு கட்டிடம், சாதாரண ஒரு ஹாஸ்டல் மாதிரி நீங்க இதை கருதிடக்கூடாது. இது ஒரு பெரிய கேட்டட் கம்யூனிட்டி, ஒரு தனி வில்லேஜே அங்க வந்து கிராமத்தையே உருவாக்கி இருக்கிறார் என்று தான் நாம் சொல்ல வேண்டும். அவர்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகள், ஒவ்வொரு ஃப்ளோர்லயும் அவர்களுக்கு தேவையான குடிநீர் வசதிகள், ஆர்ஓ பிளான்ட் போட்டிருக்கோம், அவர்களுக்கு சுடு தண்ணி வரதுக்கான சோலார் வாட்டர் ஹீட்டர்ஸ் போட்டிருக்கோம், 24/7 முழு நேரமும் அவர்களுக்கு தேவையான மின் வசதி அங்கே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது, அதுக்கு தேவையான ஜென்செட்டும் அங்கே வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே வரலாற்றில் இதுவரை இந்தியாவில் எங்குமே இல்லாத அளவிற்கு மிக சிறப்பான ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹவுசிங்கை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். இது பெண்களுக்கான வேலைவாய்ப்புகளை மேலும் அதிகரிக்கவும், அவர்களுக்கான அந்த சூழலை, ஒரு பாதுகாப்பான சூழலை அங்கே உருவாக்குவோம். இதை பார்த்து இப்ப பாக்ஸ்கான் நிறுவனம் இந்த மாதிரி இப்ப இது முழுமையாக அவங்க எடுத்துட்டாங்க. அந்த ஒட்டுமொத்த இடத்துமே அவங்க ரெண்டல் எடுத்துட்டு அதை பயன்படுத்த போறாங்க. இப்போ இது வந்து உலகம் எங்கும் பேச போறாங்க. ஏன்னா பாக்ஸ்கான் நிறுவனம் உங்களுக்கே நல்லா தெரியும், ஆப்பிள் போன்ற பல நிறுவனங்களுக்கான அந்த உதிரி பாகங்களை எல்லாம் தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனம். இது உலகளாவே ஒரு செய்தி, எல்லா உலகம் முழுக்க இதை பத்தி பேச போறாங்க. இந்த மாதிரி ஒரு இந்தியால ஒரு தமிழ்நாடு என்ற இந்த ஒரு ஸ்டேட்ல மிக சிறப்பான ஒரு முறையில தொழிலாளர்களுக்கு இப்படி ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. ஏன்னா அவங்க அங்க பணிபுரியும் போது ரொம்ப அற்புதமான ஒரு நல்ல சூழல்ல அவங்களுக்கு வெளில அவுட்டோர், இன்டோர் பிளே ஏரியாலாம் கூட அங்க ரெடி பண்ணி கொடுத்திருக்கோம். எனவே இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல நல்ல சூழல்ல அவங்க பணிபுரிகிறாங்க. நல்ல சூழல்ல நீங்க வாங்குற அந்த பொருள் இப்படி தயாரிக்கப்படுகிறது என்று வெளிநாடுகளில் பேசும்பொழுது இன்னும் அதிகமான முதலீடுகள் தமிழ்நாட்டுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் மிக பிரம்மாண்டமாக, மிக பிரகாசமாக இருக்கிறது. இதைத்தான் முதலமைச்சர் அவர்களின் தொலைநோக்கு சிந்தனை எப்படி தமிழகத்தை வளர்த்து வருகிறது என்று நாங்கள் எல்லோரும் பெருமையுடன் எல்லா இடத்திலும் பேசுவதுண்டு. தமிழக அரசோட நிதி பங்களிப்புகள் இருக்குதா? ஆமா, இது ஒட்டுமொத்தமா 706 கோடி மொத்தம், கிட்டத்தட்ட ஒரு 30 கோடி மட்டும் தான் அந்த அஃபோர்டபுள் ஹவுசிங் ஸ்கீம்ல எடுத்துக்கோ. மீதி கிட்டத்தட்ட ஒரு 670 கோடியுமே
நம்ம தமிழ்நாட்டு அரசாங்கத்தோட நிதி கடன் எல்லாம் சேர்த்து SBI கடன் எல்லாம் சேர்த்து சொல்றேன். மொத்தமா ஆல்மோஸ்ட் முழுக்க 90% நம்ம தமிழ்நாடோட தமிழக அரசோட நிதி தான். இந்த அளவுக்கு தொழில் உற்பத்தி இருக்கு சார். பாக்ஸ்கான் வந்து இப்போ ப்ரொடக்ஷன் எவ்வளவு அதிகமா இந்த உயரத்துல இருக்கனால மேன் பவர் பக்கத்துல இல்ல இப்ப அவங்களுக்கு மேன் பவர் பக்கத்துல இருக்கனால இப்ப அது விமன் பவர் தான் சொல்லணும். ஒட்டுமொத்தமா பெண்களுக்கான ஒரு ஒரு விடுதி இது. இப்ப அவங்க அங்க வந்து தங்கும்போது பக்கத்துல ரொம்ப சின்ன அவங்க நடந்தே போயிடலாம் பணிக்கு. இதனால இதுக்கு ஒரு கார்பன் ஃபுட் பிரிண்ட்டும் குறையுது அப்படின்னு சொல்றாங்க. அதனால அவங்க டிராவலுக்கு அவ்வளவு தூரம் வண்டி எடுத்து பஸ் எடுத்து இவ்வளவு தூரம் 1 hour டிராவல் பண்ணி அப்படிலாம் போக தேவையில்ல. பக்கத்துல பணிபுரியும் இடத்துக்கு பக்கத்துல அருகாமையாலே இந்த இடம் அங்க தேர்வு செய்து 20 ஏக்கர் நிலத்தை சிப்காட் வழங்கி இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக சிப்காட்டோட ஒரு பணிதான் இது. எனவே இப்படிப்பட்ட ஒரு இடம், இப்படிப்பட்ட ஒரு வசதி வேற எந்த மாநிலத்திலும் இந்தியாவில் இல்லை. டிமாண்ட் நிறைய இருக்கு. எங்கெல்லாம் பெரிய இப்ப நம்ம மன்மு முதலமைச்சர் அவர்கள் நானே பல நேரத்தில் சொல்லியிருக்கேன். அவர் ஒரு தொழிற்சாலை வரும்பொழுது எவ்வளவு நிதியை கொண்டு வந்தா, எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்தா அவர் கேட்கறதே இல்லை. அவர் கேட்கும் பொழுது எப்பவுமே மன்மு முதலமைச்சர் அவர்கள் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வரும்போது, ஒரு முதலீடு தமிழகத்தை நோக்கி வரும்பொழுது இதன் மூலம் எவ்வளவு கோடி ரூபாய் தமிழகத்துக்கு வரும்னு கேட்க மாட்டார். அவர் எப்பவுமே கேட்கறது இதன் மூலம் எப்படிப்பட்ட வேலை வாய்ப்புகள் எங்க வரப்போகுது அது சொல்லும். முதல்ல யார் யாருக்கு என்னென்ன வேலை வாய்ப்பு கிடைக்குது, என்ன சம்பளம் நம்ம மக்களுக்கு கிடைக்கும், இதுதான் அவர் தெளிவா இருக்கார். எனவே பெண்களுக்கான வேலை வாய்ப்பு எவ்வளவு இருக்கு. இப்ப நீங்க குறிப்பா பாத்தீங்கன்னா இப்படி அவர் போக்கஸ் பண்ணதுனால, முதலமைச்சர்கள் தொடர்ந்து அந்த பெண்களுக்கான வேலை வாய்ப்புல போக்கஸ் பண்ணதுனால தமிழகம் இப்ப எந்த நிறுவனமானாலும் வரும்பொழுதே தமிழகம் போனா நம்மளுக்கு வந்து முழுமையான பெண்கள் நல்ல படித்த பெண்கள் நிறைய வேலைக்கு கிடைப்பாங்க. சோ அவங்களோட டிஏ உலக அளவில் அவங்க பேசும்போது பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும், பெண்களின் பங்களிப்பு அதிகமா இருக்கணும்னு உலக அளவில் பேசுறாங்க. மற்ற மாநிலமோ மற்ற நாடுகளுக்கு எல்லாம் போனா பெண்கள் பெருசா வேலைக்கு கிடைக்க மாட்டாங்க அவங்களுக்கு. சோ இந்தியா தமிழ்நாட்டுக்கு வந்தா அவங்களோட அந்த குளோபல் அவங்களோட டார்கெட்டை தமிழ்நாட்டை வச்சு அவங்க ரீச் பண்ண முடியும். ஸோ அதனால நிறைய பேர் இங்க வராங்க. பெண்களுக்கான வேலை வாய்ப்புகளை இன்னும் அதிகம் உருவாக்கக்கூடிய ஒரு அற்புதமான அரசாக திராவிட நாயகன் திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி வருகிறார். முக்கால் ஆல்மோஸ்ட் 90-95% இந்த தமிழ். ஒரு சிலர் எங்க பக்கத்துல இருக்க மாநிலத்தில் இருக்கலாம். ஏன்னா இது லோக்கல் ஜாப்ஸ் எல்லாமே அங்க இருக்கும் வில்லேஜ் சுத்து வட்டார கிராமங்களை இல்ல அது கொஞ்சம் தள்ளி இருக்கிற இல்ல சில டவுன் சவுத்ல இருந்து வராங்க. பல பேர் டவுன் சவுத்ல வரதா இந்த விடுதி ஜாஸ்தி யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப பக்கத்துல இருக்கோம், அங்க பக்கத்துல தங்கிட்டு வராங்க. இந்த மாதிரி டவுன் சவுத்ல இருந்து வர ஒரு சில பெண்களுக்காக இந்த ஒரு இருப்பிடமும் அங்க ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது லோக்கல் ஜாப்ஸ் தான் பேசிக்கா தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிறது தான் ஜாஸ்தியா இருக்கு, அதுதான் அதிகமா இருக்கு. பாஸ்கான் தலைவர் வந்து இன்னைக்கு சென்னைக்கு வராரு. அவர் தொடர்பா சந்திக்க போறாரா, அவரோட ஏதாவது முதலீடு என்ன பாஸ்கான் முதலீடு எல்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் ஐப்படத்தை இருக்கிறதெல்லாம் சொல்லியிருக்காரு. அது தொடர்பான பேச்சுவார்த்தை நடைபெறும். பாக்ஸ்கான் சேர்மன் அவர்களை பொறுத்தவரை அவர் தமிழகத்தின் மீது மிகப்பெரிய ஒரு அன்பை கொண்டவர். என்ற முறை வந்தபோது கூட நிறைய நேரம் இங்க வந்திருக்காரு. இப்ப இந்த முறையும் நமக்காக இப்போ இந்த தொழிற்சாலை இந்த இண்டஸ்ட்ரியல் ஹவுசிங் இந்த ப்ராஜெக்டை துவங்குறதுக்காகத்தான் இவ்வளவு தூரம் வந்திருக்காரு. வர வழியில மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் கூட சென்று வந்திருக்கிறார். ஆனா அவர் மனதில் சென்னைக்கென்று இந்த தமிழகத்துக்கென்று ஒரு மிகப்பெரிய ஒரு இடம் இருக்கிறது. நல்ல நண்பர். என்னிடம் பேசும்பொழுது கூட தமிழகத்தை குறித்து மிக பெருமையாக பேசுவார். அதுவும் குறிப்பாக நான் மீண்டும் சொல்றேன், தமிழகத்துல பெண்களுக்கான அந்த ஒரு உயர்வு எப்படி கிடைக்குது என்பதை பற்றி பாக்ஸ்கான் சேர்மன் அவர்களும் நம்ம முதலமைச்சர் அவர்களின் இந்த முன்னெடுப்புகள் எல்லாம் எப்படி ஸ்பெஷலா இருக்கு அப்படின்றதெல்லாம் பல நேரத்தில் அவர் சொல்லியிருக்கார். இன்று ஒரு 3 மணி அளவில் அவர் வரவிருக்கிறார். அவரை சென்று ரிசீவ் செய்து அவர் கூட்டிட்டு நேரம் அந்த வளாகத்துக்கு செல்ல இருக்கிறார். முதலமைச்சரோட வெளிநாட்டு பயணம் உறுதியாயிருச்சா? எந்தெந்த யாரெல்லாம் சந்திக்கலாம்? 28ஆம் தேதி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. யாரெல்லாம் சந்திக்கிறோம்? 27ஆம் தேதி கிளம்புறாங்க மன்மு முதலமைச்சர் அவர்கள். யாரெல்லாம் சந்திக்கிறான்னு நான் அங்கிருந்து உங்களுக்கு சொல்றேன். ஒரு நாளும் உங்களுக்கு ரிலீஸ் வந்துகிட்டே இருக்கும். ஒரு நாளும் உங்களுக்கு செய்தி வந்துகிட்டே இருக்கும். நிச்சயமா உடனுக்குடன் அந்த சுட உங்களுக்கு அங்க முதலீடுகள் வர உங்களுக்கு செய்திகள் வந்துகிட்டு இருக்கும். இல்ல மன்மு முதலமைச்சர் அவரை பொறுத்தவரை தமிழகத்தில் அனைத்து மூலை முடுக்குகளும் வளர வேண்டும், எல்லா பகுதிகளிலும் பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி கிடைக்க வேண்டும் என்பதில் தெளிவாக இருக்கிறார். அதனால தான் இப்ப நம்ம அதே மாதிரி வர முதலீட்டாளர்களும் பார்க்கும்பொழுது எல்லாம் நினைக்கிறாங்க இந்தியானா ஓகே தமிழ்நாட்டை சென்னை அப்படின்ற மாதிரி ஒரு நினைப்பு இல்லாம இப்போ இல்லைங்க, தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் ஒரு இடத்துல ஒரு நல்ல வளர்ச்சி அடைந்த இடமா இருக்கு, மதுரை பயங்கரமா வளர்ந்துருக்கு, சவுத்ல ஈவன் தூத்துக்குடி வரைக்கும் போனா கூட ரொம்ப அற்புதமா வளர்ந்துருக்கு, எல்லா பகுதியும் வளர்ந்துருக்கு அப்படின்னு பார்த்து இப்ப பல இடத்துல புதிய முதலீடுகள் எல்லாம் வருது. இப்போ யுஎஸ் ட்ரிப்ல கூட பல முக்கிய பகுதிகளுக்கு நல்ல முதலீடுகள்லாம் வரவிருக்கின்றன.
பரந்தூர் விமான நிலையம் முதற்கட்ட அனுமதி மட்டும் தான் கிடைச்சது, அதுக்கு அடுத்த கட்ட அனுமதி இல்ல முதற்கட்ட அனுமதினா முதற்கட்டம் வரும்போது முதற்கட்ட அனுமதி தான் கிடைக்கும். முதற்கட்டம் வரும்போது கடைசி கட்ட அனுமதி எப்படி கிடைக்கும்? ஓபன் பண்ண அதெல்லாம் வந்துடும். எல்லாமே படிப்படியா மிக சிறப்பாக பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப சிறப்பாக முறையில் அங்க மிக பிரம்மாண்டமான ஒரு விமான நிலையம் அமையும், நிச்சயமா அமையும். தெரிஞ்சு இல்லையா? தேங்க்யூ.